இந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜை சினிமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு கலர் கிரேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபோட்டோவை நான் இப்போ லைட் ரூமில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவுக்கு நான் ஒரு சினிமேட்டிக் லுக் தர போகிறேன். எப்படின்னா சினிமேட்டிக் லுக் கொண்டு வரதுக்கு அந்த ஃபோட்டோஸில் அதிக கலர்ஸ் இருக்கக்கூடாது. ஒன்று சிங்கிள் கலரில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா டபுள் கலரில் இருக்கணும். எந்த அளவுக்கு கலர் வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கோ அந்த அந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்கணும். அதேமாரி மாஸ்கிங்கும் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோக்கு நான் வந்து ஒரு கூல் டோன் கொண்டு வர போகிறேன். அதாவது ப்ளூ கலரில் ஒரு கூல் எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு டோன் கொண்டு வர போகிறேன். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம லைட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதாவது பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எக்ஸ்போசரை வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். கான்ட்ராஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் தேவை. ஸோ 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஹைலைட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஷேடோஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிறேன். 10 வச்சுருக்கேன். ஒயிட்டை கொஞ்சம் ஒரு 25, 21. பிளாக்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு தேவையான எக்ஸ்போசரில் இருக்கிறதுனால நான் இதை அதிகமாக டச் பண்ணல. ஸோ லைட்டை வந்து கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து கர்வ்ஸு. இந்த கர்வ்ஸில் தான் கொஞ்சம் மேஜிக்கே நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு எஸ்கர்வ் க்ரியேட் பண்ணி ஒரு டோன் கொண்டு வந்துக்கிறேன். அதாவது கான்ட்ராஸ்ட்டை வந்து ஷேடோஸ் பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஷேடோஸ் பார்த்து நான் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன். இது மிட் டோன்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டை கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் கலர் கிரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு நான் ஒரு ப்ளூ டோன், அதாவது வார்ம் இல்லாமல் கூல் டோனாக கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் லைட்லேயே கர்வில் இந்த ரெட் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்போசிட்டாக க்ரீன், அதாவது க்ரீன் சயான் கலர் மாரி வரும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக டவுன் பண்ணுறேன். லைட் ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஷேடோஸ்லேயும் லைட்டாக கொண்டு வந்துக்கிறேன். ஹைலைட்லேயும் கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து இந்த க்ரீன் சேனலையும் எடுத்துக்கிறேன். க்ரீன் சேனல் எடுத்துக்கிட்டு க்ரீனை கொஞ்சம் எடுத்துகிறேன். அதேமாரி ப்ளூ டோன் எடுத்துக்கிட்டு ப்ளூவையும் லைட்டாக புஷ் பண்ணுறேன். இப்போ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து சிங்கிள் டோனில் கொண்டு வரப்போ அது எந்தளவுக்கு எப்போ நேச்சுரலாக தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஹைலைட்டு, ஷேடோஸு, மிட்டோன்ஸ் இதில் அந்த கலரு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நேச்சுரலாக கொண்டு வரணும். நீங்கள் டேரெக்டாக ஒரே கலர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நேச்சுரலாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மிட்டோன்ஸ்லேயும் மிட்டோன்ஸ், ஹைலைட்டு, ஷேடோஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த கலர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் சினிமேட்டிக் லுக் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு. அதனால தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கர்வில் பண்ணுறது. ஓகேவா? இப்போதைக்கு இந்த கர்வ்ஸில் இந்த டோன் போதும். அடுத்ததாக கலர் இருக்குது பாருங்க. கலரில் எனக்கு வந்து கூல் டோன் வேணும் அப்படிங்கிறதுனால டெம்பரேச்சரை இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதிகம். டெம்பரேச்சரை வந்து இந்த லெஃப்ட்டில் கொண்டு போகிறப்ப எனக்கு ப்ளூ டோன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அங்கே பார்த்தாலே தெரியும். இவங்க லெஃப்ட்டில் போகிறப்ப எனக்கு ப்ளூ, ரைட்டில் போகிறப்ப வார்ம் டோன் கிடைக்கும். ஸோ நான் எனக்கு கூல் டோன் வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. மித்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன எதுவும் பண்ணலை. கலர் மிக்ஸில் வந்து எனக்கு நான் வந்து சயன் கலரும் இதில் இருக்கும். அதே நான் ப்ளூலேயும் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஹியூவில் வந்து ப்ளூ சைடு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த சயன் கலர் இருந்துச்சுன்னா அது ப்ளூவாக மாறிடும். லைட்டாக தான் தெரியுது. ஸோ இது ஒன்றும் அவ்வளோவா ஒர்க் ஆகலை. ஸோ இது பண்ணிப்போம். அடுத்ததாக வந்து பாயிண்ட் கலர். இந்த கலர் இப்போ எதுக்கு நமக்கு தேவையில்லை. கலர் கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஃபைனலாக கொடுக்குறது. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணாலும் இந்த ஷேடோஸ் ஏரியாலாம் பாருங்கள், கரெக்டாக அந்த ப்ளூ டோன் அப்ளை இருக்குமான்னு தெரில. ஷேடோஸ் வந்து பிளாக்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மிட் டோன்ஸ், ஷேடோஸ், ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, அது மூணுலேயுமே நான் ஒரே டோன் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஷேடோஸில் வந்து நான் ப்ளூ கொண்டு வரேன். ஷேடோஸில் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஹைலைட்லேயும் ப்ளூ கொண்டு வந்துக்கிறேன். மிட் டோன்ஸ்லேயும்
நான் வந்து ப்ளூ கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. பாருங்க இப்போ நான் ஒரு நல்ல கலரே நமக்கு கிடச்சிருக்கு. ஓவராலாக ஒரே கலராக இருக்குது நமக்கு. எல்லா பார்ட்லையும் ஷேடோஸ் ஏரியா, ஹைலைட் ஏரியாலாம் இது நமக்கு ஒரே கலராக இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மிட் டோன்ஸையும் ஹைலைட்லையும் கரெக்டாக அந்த டோனை கொண்டு வந்தால் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். இப்போ ஒரு தடவை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மாஸ்கிங் அப்ளை ஆகணும். இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் ஒரு டெப்த்து கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து அங்கே இருக்கிற ஷேடோஸையும் ஹைலைட்டையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் டெப்த்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே இருக்கிற ஷேடோஸ் பார்த்த வந்து நான் லைட்டாக கான்ட்ராஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்னா, இந்த மாஸ்க் டூல் போயிருக்குங்க. இதில் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரேஞ்சில் லூமினன்ஸ் ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் டார்க்கான ஏரியா இருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து செலக்ட் ஆகி வந்துடும். இதை நான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். ஓகே. இது நகர்த்துறது மூலமாக நமக்கு இன்னும் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் கரெக்டாகவும் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இது எப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, பாயிண்ட் கர்வ் போயிட்டு ஜஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி லைட்டாக அப்படி டவுன் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம செலக்ட் பண்ண கான்ட்ராஸ்டான ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆகும். இப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணிட்டோமா, இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஹைலைட்டடான ஏரியா மட்டும் கொஞ்சம் நான் பார்ப்பணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, கிரியேட் நியூ மாஸ்க் கொடுத்துட்டு லூமினஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணி அதே லூமினஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இப்போ எந்த ஏரியா எனக்கு வந்து இதில் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இந்தமாரி இந்த டோனில் இருக்கிறத இந்த பறவை மேலே இருக்கிற அந்த ஹைலைட்டான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நான் பாப் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண இடத்துல எனக்கு அந்த டோனில் எந்தெந்த ஏரியாவில் அந்த இமேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ணேன்னா, நம்ம முன்னாடி வந்து கர்வ்ஸில் வந்து அப் அதை டவுன் பண்ணோமா, அதேல வந்து கொஞ்சம் அப் பண்ணுவோம். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நான் இங்கேருந்து கொஞ்சம் இதை ஏற்றிக்கிறேன். நைஸ். ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபோட்டோவில் ஒரு டெப்த்து கிடச்சிருக்கு. ஒரு 3D ஃபீல். ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். நான் க்ராப் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஓகே, இது ஸ்ட்ரைட்டனாக இருக்குது. ஓகேவா. இப்போ நான் வந்து கடைசியாக வந்து இந்த இமேஜை கொஞ்சம் ஷார்பன் பண்ண போகிறேன். எஃபெக்டில் டெக்ஸ்சரை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கிளாரிட்டியை கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிறேன். விக்னெட் எனக்கு தேவையில்லை. விக்னெட் அப்ளை பண்ணால் கொஞ்சம் லோக்கலாக போயிடும் இமேஜஸ். விக்னெட் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோம். அந்த இமேஜோட லுக்கே கொஞ்சம் மாறும். டீட்டெயில் ஷார்ப்பனிங் கூட அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா ஓவராலாக எனக்கு எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த டீனாய்ஸ்லாம் தேவையில்லை. ஆப்டிக்கல் மித்த ஆப்ஷன்ஸ்லாம் தேவையில்லை. முடிஞ்ச ஒன்லையெல்லாம் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து இந்த கிரைன் எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் லைட்டாக இந்த கிரைன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணுறப்ப என்னன்னா, ஃப்ளாட் இந்த பாருங்கள், ஒரு ஃபீல் குட்டாக கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு இமேஜஸ் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி கிரைன் இருந்தாலும் ஒரே லெவலாக இல்லை. இங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை. அதே இந்த கிரைனை லைட்டாக அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக அந்த இமேஜ் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா. ஒரு தடவை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். பிஃபோர், இது ஆஃப்டர். எனக்கு இவங்க மெயின் சப்ஜெக்டாக வந்து இந்த படகுல போகிறவங்க தான்.
ஸோ அவங்க கொஞ்சம் ஹைலைட்டடாக எனக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இவங்கள மட்டும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் மாஸ்க் டூல் எடுத்துக்கிறேன். அதில் கிரியேட் நியூ மாஸ்க்ன்ட்டு பார்த்தீங்களா, அதில் ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அவங்கள மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இந்த ஏரியா மட்டும் இப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக கர்வில் ஒரு புஷ். இதில் வேணால் ரொம்ப பண்ணிடாதீங்க. அது வந்து வச்சு மாஸ்க் பண்ணது தெரியக்கூடாது. அந்த லெவலுக்கு அது பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூட நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ அதை பிஃபோர் ஆஃப்டர் பார்ப்போம். இது பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, நல்ல ஒரு ஃபீல் குட்டாகவே இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஒரு ஃபிலிம் லுக் இந்த இமேஜில் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியுறபடியும் தெளிவாகவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாட்டிக் கிரேட் ஆட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கலர் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த இமேஜ் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அங்கே இருக்கிற கலரை சிங்கிள் கலராகவோ இல்லை டபுள் கலர்லையோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று வார்ம் டோன் இல்லைன்னா கூல் டோன். அடுத்த வீடியோவில் வார்ம் டோனில் வச்சு ஒரு கலர் கிரேட் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.